இப்படி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பன்னாட்டு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும், பன்னாட்டு புலனாய்வு தலைமையில் ஒரு விசாரணை மன்றம் அமைக்கணும் என்ற இந்த கோரிக்கைகள், அதுபோல இராணுவத்தை முழுசா திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈழத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாநிலங்களிலிருந்து இராணுவத்தை சிங்கள அரசு திரும்ப முழுசா பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவும் போல சாதாரண சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கணுமே தவிர சிறப்பு கெடுபிடிகள்லாம் இருக்கக்கூடாது, இராணுவ ஆட்சியெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. நடைமுறையில் ஒரு டிஃபேக்டோ இராணுவ ஆட்சி தான் ஈழத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கைகள் வரும்போது இதில் எதையுமே செய்யறதுக்கு நகத்தை கூட அசைக்காத இந்த இலங்கை அரசுகிட்ட போய் கேட்கறது, இங்கே வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கறது என்ன நியாயம்? அது என்ன எங்களை தமிழச்சி தமிழ்நாட்டில் உள்ள ஈஸியாக நினைச்சிக்கிறீங்களா? ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணோம்னு அவன் பெரிய பெரிய கட்சிக்காரன் பண்ணுவான், பொதுமக்கள் பண்ண மாட்டாங்க. யார் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க கூட இந்த 2008 2009 ஈழத்தில் இனப்படுகொலையை கண்டிச்சாங்க. நம்ம ஊர்களில் உள்ள காங்கிரஸ்காரங்களாம் சொல்றேன், யாரும் ஆதரிக்கல, அவன் ரத்தம் அது. இப்ப இங்க வந்து எங்க இதுல வந்து இருந்துட்டு எங்களை ஈழத்தமிழ் துரோகம் பண்றதுக்கு இந்த ஊர் முதலமைச்சரை பாக்குறீங்களா? அதுக்கு எங்க தமிழ்நாட்டு திருமாவளவன் தான் ஏற்பாடு பண்ணாருங்கிறாங்க முதலமைச்சரை பாக்குறது. சமீப காலமாகவே திருமாவளவன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு தப்பு, இதெல்லாம் மிகுந்த ஏற்கனவே ஒரு பேர்ல பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க? இல்ல, இலங்கைக்கு பயணம் செய்த திருமாவளவன் அவர்கள் அங்கேயே மேடையில பேசுறாரு, இங்க வந்து இந்த நான் கேட்கிறேங்க, பகிரங்கமா ஈழத்துக்கு வந்து ஆதரவா நின்னது வந்து கட்சி வேறுபாடு எல்லாம் பேசும். வைகோ, நெடுமாறையா, இப்போ அது மாதிரி நாங்கள் குளத்தூர் மணி மற்ற அது மாதிரி பல நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் அது மாதிரி பல அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகளும் தொடக்கத்தில் நின்று போராடி இருக்கு, தியாகம் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கிற இடத்துல இந்த இது வைகோ அண்ணனோ அல்லது நெடுமாறன் அவர்களோ வேற யாரோ சீமானோ, இன்னைக்கு சீமானும் இதை இருக்கிறாரு, கூட்டாட்சி கோரிக்கை வச்சு தப்புங்கிறாரு சீமானோ. யாராவது உனக்கு அங்கே ஆதரவு இருக்காங்களா? முதலமைச்சரை போய் பார்ப்போம், கூட்டரசு முதலமைச்சரை பார்க்கறது தனி, கூட்டாட்சிங்கிறது கூட்டரசு கோட்பாட்டுக்கு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு யாரும் இங்கே ஆதரவு இருக்கிறாங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு போராடின இத்தனை பேர்ல யாரும் உங்களுக்கு ஆதரவாக சொல்றாங்க? யாரும் அந்த ஈழத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இருக்காங்க. உள்நாட்டு அரசியலில் எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ளர ஈழத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒன்றா தானே இருக்கிறோம். கண்டிப்பா. இவரை நம்ம தோழர் திருமாவளவன் மட்டும் ஏன் போகணும்? அவர் தடுத்து நிறுத்தி இருக்கணும், ஐயா இந்த கோரிக்கை வைக்க வேண்டாம்னு சொல்லணும், தேவை ரெஃபரண்டம் தேவை அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா மற்றவங்கள கேட்போம், நம்மளால செய்யக்கூடாது அப்படின்னு போகணும்ல.